சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு புதுமையான அல்வா பார்க்க போகிறோம். ஆப்பிளும் ஸ்வீட் கார்னும் வச்சு ஒரு அல்வா பார்க்க போகிறோம். ஆப்பிளை ஃபஸ்ட்டு தோல் எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 1 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஆப்பிளில் ஆல்ரெடி இனிப்பு இருக்கும். அவங்கவுங்க தேவைக்கு தகுந்தாப்பில் இனிப்பு சேர்த்துக்கலாம். இதை ஃபுல்லாகவே நான் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். நைஸாக அரைச்சாச்சு. இந்த மாதிரி பாதியாக உடைச்சிட்டோம்னா ஈஸியாக இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துச்சு. இப்போ இந்த ஸ்வீட் கார்னை மிக்ஸி ஜாரில் போட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி பால் எடுத்துக்கலாம். நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. ஆப்பிள், நாட்டு சர்க்கரை, ஏலக்காயெலாம் அரைச்ச பேஸ்ட் எடுத்தாச்சு. அதேமாரி ஸ்வீட் கார்னையும் பால் எடுத்தாச்சு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். அதில் முந்திரி மட்டும் நான் போட்டுக்கிறேன் இந்த அல்வாவுக்கு. அது நல்லா கலர் சேஞ்ச் ஆனோடனே எடுத்துடலாம். இப்போ இதே நெய்யில் ஆப்பிள் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ஆப்பிளும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து ஸ்வீட் கார்ன் பாலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். நான் 10 நிமிஷம் ஃபுல்லாகவே ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். அந்த 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஃபுல்லாகவே சிம்மில் வச்சுக்கலாம். நல்லாவே தெரிக்கும். அதனால் ஃபுல்லாகவே சிம்மில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ் ஆகும் ரெடி ஆக. 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். 15 மினிட்ஸ் அப்படியே சிம்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். 15 நிமிஷம் கழித்து பார்க்குறோம். நல்லாவே வற்றி இருக்குது. இன்னுமே நல்லா வற்றணும். இன்னொரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். சிம்லே இருக்கட்டும். கடைசி ஒரு 5 நிமிஷம் நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த அல்வா பதத்துக்கு வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக நெய்யில் வறுத்து வச்சுருந்த முந்திரியை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒட்டாமல் வந்துச்சு. அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். கார்ன் பால்லே ஆப்பிளில் வேக வச்சு பண்ணும்போது இந்த அல்வா ஒரு புதுமையான டேஸ்ட்டில் இருக்கும். 1 ஸ்பூன் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.